வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 17/4/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 16/4/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பாருங்கள் 16/4/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9/4/4. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கலன்பா. 4 நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி இருந்திருக்கு. 2 போர்டில் வந்திருக்கு. நம்ம கொடுத்த போர்டில் வரல, மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த 9/4/4 பார்த்திங்கன்னா நம்ம டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஒரு 4 செட்டு மட்டும் 3 ஷோவுக்கும் சேர்த்து கொடுத்துருந்தோம். அதில் வந்து 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வந்து இறங்கியிருக்குன்பா. 1 மணிக்கு வந்து 4ஆம் நம்பர் டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள் 3/9/1. இந்த 3/9/1க்கு சூப்பராக கிடச்சிருக்குன்பா. இன்றைக்கி 9ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இந்த 3ஆம் நம்பரை மட்டும் நம்ம ஏ போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக வாங்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சுன்பா. ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் வந்து மிஸ் ஆகிருக்கு. எனக்கு இந்த 0-2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 போர்ட்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா 0-3 0-4 இப்படி கணக்கு பண்ணேன். மிஸ் ஆகிடுச்சுன்பா. நம்மளுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆனால் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9-1 அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி வெற்றி கிடச்சிருக்கு. 3-1 பார்த்திங்கன்னா ஏசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஒரு பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கோம். எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கலாம், இதில் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கலாம், இதில் ஒரு 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கோம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வந்திருக்குன்பா. மெயினாக நம்மளுக்கு 9-3லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா 3-9 2 நம்பருமே பார்த்திங்கன்னா பி போர்டில் ஏ போர்டில் பி போர்ட்லேயும் மாறி வந்துருச்சு. நம்மளுக்கு கரெக்டாக ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் பி போர்டில் வந்து இறங்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 4 ஷோவில் 2 ஷோ வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு வந்து இப்படி தான் வெற்றி கிடச்சிட்ருக்கு. 2 ஷோ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டுருக்குது. கேரளாவுக்கும் இன்றைக்கி 6 மணிக்கும் பாஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கே போதும் பாஸ் ஆகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. 8 மணிக்கு பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆனால் 4-0லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர வேண்டியது. இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. எப்போதும் நம்மளுக்கு கிடைக்கிற கேசிங் தான். அதுலேயும் 0 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. வர வேண்டியது மிஸ் ஆகிடுச்சுன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 8 மணிக்கு. சரி, ஓகே, நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். வந்தது அப்படின்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. இதில் 7-9-7க்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. 7ஆம் நம்பர் நேற்று வந்து ரிசல்ட்டில் அப்படியே ரிட்டன் 2 நம்பருமே வந்துருச்சுன்பா. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக வந்து எதிர்பார்க்கல. அது மிஸ் ஆகிடுச்சு 7ஆம் நம்பர். சரி, ஓகே, நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக 6 மணிக்கு மட்டும் பாஸ் ஆகிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இதிலே ஸ்ட்ராங்கான நம்பர், அதாவது சிங்கிளில் ஏபிசியில் சிங்கிள் போர்டில் கிடைக்கிற நம்பர்ஸும் ஆல் போர்டில் சிங்கிள் போர்டில் கிடைக்கிற நம்பரும், இது இப்போ 9-3 இல்லை 4-0 இதில் வந்து 0 அன்றைக்கி கொடுத்துருந்தோம். இதில் வந்து 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். 1 மணிக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கல. ஏன்னா 1 மணிக்கு நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்காதனால 1 மணிக்கு கொடுக்கல. மற்றது எல்லாத்துக்கும் நம்ம வந்து சிங்கிள் நம்பர் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு. சிங்கிள் நம்பரில் கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். டெலிகிராமில் பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் கெஸிங் குரூப் வந்து இருக்குது. வேணுன்றவங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. அதுக்கான டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபா அன்பா மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். கெஸிங் குரூப் இருக்குது. நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கெஸிங் குரூப்புக்கான லிங்க் தரேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து எனக்கு டெலிகிராம் சேனலில் சேட் பண்ணலாம். ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். வேணுன்றவங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும்பா. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 17/4/2024க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 06, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 83, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 15. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள் 680883. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 081 085 031 035 681 635. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 13 13லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 24, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 61, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 58. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 46 41 45 15. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 265 268 215 218 465 418. அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 61 61லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 69, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 47, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 15. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 759567. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 641 645 671 675 941 975. அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 97 97லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலான்பா. ஏன்னா நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வெற்றி கிடச்சிட்டு இருந்த கெஸிங் வந்து மிஸ் ஆகிருக்கு, அதாவது ஃபெயில்டாக இருக்குது. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து அந்த கெஸிங்கில் வெற்றி கிடைச்சால் தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 9-7 இன்றைக்கி வந்து ரிசல்ட்லேருந்து நாளைக்கு ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்கணும்பா எப்படி வருதுன்னு தெரில. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 ஷோவிலையும் சேர்த்து, அதாவது 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் பார்த்தீங்கன்னா 1 1 3 3 5 5 7 7 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகே நண்பா. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். கெஸிங் குரூப் வேறு இருக்குது. கெஸிங் குரூப் வேணுன்னா ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு மாதத்துக்கு 300 ரூபா தான், அதாவது 30 நாளைக்கு உங்களுக்கு 300 ரூபா தான். 4 ஷோவுக்கும் சேர்த்து 1 மணி 6 மணி 8 மணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் மொத்தமாக எல்லா ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர் சிங்கிள் போர்டு விசாவும் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா. சரி ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.